இந்த வீடியோவை நான் ஒரு மேஜிக் ட்ரிக்கோட ஆரம்பிக்க போகிறேன். கவனமாக பாருங்கள். இப்படி ஒரு பேப்பரை நான் எடுத்து இதை ஃபோல்டு பண்ணும்போது அதோட திக்னஸ் கொஞ்சம் கூடும். ஒவ்வொரு ஃபோல்டிங்க்கும் அதோட திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த பேப்பரை நான் இந்த மாதிரி 42 டைம்ஸ் 42 தடவை இதை இப்படி மடக்குனா அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் உங்களால் அஸ்யூம் பண்ண முடியுமா? நீங்கள் அஸ்யூம் பண்ணி பாருங்கள். அதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, கண்டிப்பாக போடுங்க. ஓகே, அந்த மேஜிக்கை நான் சொல்ல போகிறேன். ஓகே, யாராலையாவது அஸ்யூம் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இன்ஃபேக்ட் இந்த பேப்பரை நான் 42 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணும்போது இதோட திக்னஸ், இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா பூமியிலிருந்து மூன், அதாவது சந்திரனுக்கு போகக்கூடிய அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களால் இதை நம்ப முடியுதா? நம்ப முடியாது. ஆனால் அதுதான் உண்மை. ஆக்சுவலி 4,39,804 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலி இதோட குறைவு தான், கொஞ்சம் குறைவு தான் பூமியிலிருந்து சந்திரனுக்குள்ள தொலைவு. ஓகே, ஸோ இதுதான் காம்பவுண்டிங் இஃபெக்டோட பேசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நிறைய ரிச் பீப்புளை பார்த்துருப்பீங்க. திடீரென்னு அவங்க பணக்காரன் இருப்பாங்க. ஓகே, திடீர் பணக்காரர்கள். உங்களுக்கு அவங்கள அது வரைக்கும் தெரியாது. ஆர்டினரி பீப்புளாக எல்லாருக்கும் கூட ஒரு ஆளாக மிங்கிளாகி போயிட்டே இருப்பாங்க. திடீரென்னு பார்த்து அவங்க கார் வச்சுருப்பாங்க, பங்களா வச்சுருப்பாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும். இது எப்படி நடக்குது? இது சாத்தியமா? இந்த திடீர் பணக்காரர் ஆகுது எப்படி? காம்பவுண்டிங் இஃபெக்ட்னால ரிச் பீப்புள் உருவாகிறாங்க, மல்டி மில்லியனர்ஸ் உருவாகிறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். Hi, fantastic PJT family. Welcome to PJT Wealth Show. I'm Professor JT. Compounding effect என்ன? ஆக்சுவலி காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா நீங்கள் ஒரு சிம்பிள் ஆக்ஷனை செய்துட்டு இருக்கீங்க, ஒரு சிம்பிள் காரியம் செய்கிறீங்க. அது ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம், அது ஒரு சேவிங்ஸாக இருக்கலாம், டெய்லி ஒரு சர்டன் அமௌண்ட் சேவ் பண்ணுவது, இல்லைன்னா அது எக்ஸசைஸாக இருக்கலாம். அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி. நீங்கள் ரிச் ஆகணும்னா அது ஒரு சேவ் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியாக இருக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா, ஓகே, ஒரு ஃபிட்னஸ், சூப்பர் ஃபிட்னஸ் ஆகணும்னா அது டெய்லி எக்ஸசைஸ் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃபுட் ஹேபிட்டில் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். எதையும் நீங்கள் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம், அந்த ஒரு ஆக்ஷனை, அது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், அது நம்ம டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆகும்போது அது வரைக்கும் காணப்படாத ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத் நடக்கும். அதுதான் நம்ம காம்பவுண்டிங் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நான் ஒரு அனாலஜி எப்படி சொல்லலாம்னா, பால் காய்ப்பது. இங்கே எல்லாருமே வீட்டில் பால் காய்ச்சி வைப்பீங்க. ஓகே, பச்சை பாலை நம்ம ஒரு வெசலில் வச்சு அடுப்பில் இல்லைன்னா கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதை லைட் ஆன் பண்ணுவோம். ஓகே, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். எந்த சலனமும் பாலில் தெரியாது. நல்ல சூடு ஏறிட்டே இருக்கும், ஸ்டவ் கத்திகிட்டே இருக்கும். ஸோ எந்த சலனம் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஆக்சுவலி ஆஃப்டர் எ சர்டன் டைம், மேபி 20 மினிட்ஸ், சின்ன ஒரு சலனம் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண முடியும். சின்னதாக ஆவி வர்றது மாதிரி தெரியும். அண்ட் அதுதான் உங்களுக்கு ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லலாம். தென் வாட் ஹேப்பன்ஸ்? திடீரென்று எந்த டைமில், எந்த மொமெண்ட்னு சொல்ல முடியாது, ஆல் ஆஃப் எ சடன் அந்த பால் அப்படியே பொங்கி மேலே வரும். அதை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இதுதான் இந்த எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத். இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம இந்த பேப்பர் ஃபோல்டிங்கில் நம்ம பார்க்கும்போது ஒன்லி 42 ஃபோல்ட்ஸ். அது ஒரு ஆள் இப்போ இப்படி பேப்பரை மடக்கிட்டே இருக்காரு. 42 ஃபோல்டு தான் உண்டு. ஓகே, 10 நாளைக்கு வரைக்கும் 10 சென்டிமீட்டர்ஸுக்குள்ளால தான் இருக்கும். ஓகே, 20 நாள் ஆகும்போது 100 மீட்டர்ஸ். ஓகே, இதில் இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம பார்த்துட்டே இருப்போம், நமக்கு ஒன்றும் தெரியாது. 100 மீட்டர்ஸ், ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 1000 மீட்டர்ஸ் போகும் 42 ஃபோல்டு ஆகும்போது அப்படின்னு. ஆனால் 30 ஃபோல்டு ஆகும்போது அது 100 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கும். 100 மீட்டர்ஸ்லேருந்து ஒரு 10 டேஸில் 100 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கும். 42 டேஸ் ஆகும்போது, ஒரு 12 நாட்கள் கூட ஆகும்போது இந்த 100 கிலோமீட்டர்ஸ் வந்து 4,39,804 கிலோமீட்டர்ஸ்.
எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை விடையும் அதிகமான டிஸ்டன்ஸ் போயிருக்கும். இதுதான் அந்த மிரக்கல். ஓகே, இதுதான் அந்த எக்ஸ்பொனென்ஷியல் growth அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் 12 டேஸில் தான் அந்த எக்ஸ்பொனென்ஷியல் growth வந்து ரொம்ப வேகமாக மல்டிப்ளை ஆக துவங்கி இருக்கும். பழைய காலத்தில் ஆக்சுவலி நான் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது இப்படி சொல்லுவாங்க, திடீர் பணக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு நிதி கிடச்சுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு நிதி கிடச்சி, புதையல், எங்கள் ஊரில் நிதின்னா புதையல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புதையல் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். பழைய காலத்தில் யாராவது அந்த லேண்டுக்கு உள்ள புதைச்சி வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த காலத்தில் பேங்கெல்லாம் கிடையாது. தங்க காசுகள், வெள்ளி காசுகள் நம்ம இப்போ கூட நிறைய பேர் சேவ் பண்ணி வீட்டில் ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க இறந்து போகும்போது யாருக்குமே தெரியாமல் போகும். பிறகு கொஞ்சம் நிறைய நாட்கள் கழித்து யாருக்காவது கிடைக்கும். இதெல்லாம் நேச்சுரல் தான். ஆனால் அது ரொம்ப நேச்சுரல் இல்லை. எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு 10% திடீர் பணக்காரர்கள், 10 பேர் திடீராக பணக்காரர்கள் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு 3 பேருக்கு அப்படி நடக்கலாம். அவங்களுக்கு ஒரு நிதி கிடைக்கலாம், ஒரு புதையல் கிடைக்கலாம், ஏதோ ஒரு சடன் லக்கில் எப்படியோ கிடைக்கலாம், சான்சஸ் அது. ஆனால் எல்லாமே அப்படி இல்லை. இந்த மற்ற 7 பேருக்கு என்ன நடக்குது? ஆக்சுவலி நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பேர் சொல்ல விரும்பலை. அவங்க திடீரென்னு ஒரு வீடெல்லாம் வச்சாங்க. ஓகே, சூப்பராக ஒரு வீடெல்லாம் வச்சாங்க. அவனுக்கு அப்பாவுக்கு நிறைய பெண் குழந்தைகள், இவங்க 2 பேர் தான் ஆண்கள், மீதி எல்லாம் பெண் பிள்ளைகள். ஓகே, ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருந்த ஃபேமிலியில் திடீரென்னு ஒரு செழுமை, திடீரென்னு ஒரு நல்ல வீடு, எல்லாமே நல்ல ட்ரெஸ். எல்லாருமே என்ன கதை உண்டாக்குனாங்கன்னா, சிலவங்க புதையல் கிடைச்சேன்னு சொன்னாங்க, சிலவங்க அவர் அங்கே யாரையும் ஏமாற்றி கொலை பண்ணிட்டு அவங்க பணத்தை எல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி யாரையும் ஏமாற்றி கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரிலாம். ஆனால் உண்மையிலே என்ன நடக்கும்னா, அந்த 7 கேசஸில் 3 கேசஸில் அப்படி நடக்கலாம். 7 கேசஸில் நடப்பது இந்த காம்பவுண்டிங் இஃபெக்ட் தான். காம்பவுண்டிங் எஃபெக்ட் அந்த பாயிலிங் பாயிண்ட் வரும்போது தான் நம்ம எல்லாம் பார்ப்போம் அவங்கள. ஓகே, சடனாக கார் வாங்குவாங்க, சடனாக வீடு வைப்பாங்க, சடனாக வெல்த், எக்ஸ்பொனென்ஷியல் வெல்த் அவங்க லைஃப்பில் தெரியும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் என்ன நடந்தது? ஆக்சுவலி அவங்க வாழ்க்கையில் அவங்க சாதாரண ஆட்களாக ஏதோ சில காரியங்களை சிம்பிளாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அதை நிறைய நாட்கள் பண்ணியிருக்காங்க டிசிப்ளின்டாக. ஓகே, அப்போ இவ்வளவு நாட்கள் அவங்க அதை பண்ணும்போது நமக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, பணத்தை கரெக்டான பிளேசஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்னு நமக்கு தெரியும். அவங்க அவ்வளோ பணத்தை தடிக்காமல் அவங்க சேவ் பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க பல இடங்களில் சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அது நமக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ அதை நம்ம பெருசாக எடுக்க மாட்டோம். ஓகே, அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, இன்னொரு அனாலஜி இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் டேயில் உங்கள் கையில் $3 million, $3 millionன்னா 30 லட்சம் ரூபா இருக்குது. ஓகே, நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. இந்த 30 லட்சம் ரூபா இன்னைக்கு உங்கள் கையில் தரலாம், இன்னைக்கே உங்கள் கையில் தரலாம். இன்னொரு ஆளுக்கு இந்த ₹1 ஒரு ஆளுக்கு தரலாம், இன்னைக்கு தரலாம். இந்த ₹1 ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் இந்த ₹1 டபுள் ஆகும். ₹1 2 ஆகும், ₹2 4 ஆகும், ₹4 8 ஆகும். இந்த டபுளிங் இஃபெக்ட் வந்து 31 நாளைக்கு நடக்கும். 31 நாளைக்கு நடக்கும். ஸோ நான் இப்போ கேட்குறேன், உங்களுக்கு இந்த 30 லட்சம் ரூபா வேணுமா, இல்லைன்னா எவ்ரிடே டபுள் ஆகக்கூடிய 31 நாள் டபுள் ஆகக்கூடிய இந்த ₹1 வேணுமா? நிறைய பேர் இந்த 30 லட்சம் ரூபா தான் கேட்பீங்க. ஏன் நம்ம அதை கேட்குறோன்னா, ஆக்சுவலி ஹியூமன் மென்டாலிட்டி எப்படின்னா, நமக்கு எப்போவுமே உடனே கிடைப்பது தான் வேல்யூ பண்ணுவோம், உடனே பெருசாக கிடைப்பது தான் வேல்யூ பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லாங் டைமுக்கு சேர்த்து வைப்பது, இல்லைன்னா ஒரு எஃபர்ட் எடுப்பதை நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் உண்மையிலே இந்த ஒரு நாள் உடனே கிடைப்பதை விட இந்த லாங் டைம் எஃபர்ட்டுக்கு அந்த ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு டிப்பிங் பாயிண்டில் வரக்கூடிய அந்த எக்ஸ்பொனென்ஷியல் growth எவ்வளோ பெருசுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு தந்த 30 லட்சம் ரூபா 31 நாட்கள் கழித்து 30 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். ஆனால் அந்த ₹1 என்ன நடக்குதுன்னா,
5 days ஆகும்போது இந்த ரூ. 16 தான் ஆகும். 10 days ஆகும்போது இந்த ரூ. அரௌண்ட் 500 rupees ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். 20 days ஆகும்போது 32 நாட்கள் தான் உண்டு. 20 நாட்கள் ஆகும்போது ஓகே 2/3 ஆல்மோஸ்ட் 2/3 days ஆகும்போது கூட இந்த ரூ. 5243 தான் ஆகியிருக்கும். ஆனால் இந்த ரிமைனிங் 11 daysல 11 நாட்களில் இந்த ரூ. எவ்வளோ ஆயிருக்குன்னா 1,07,37,418 ஆயிருக்கும். அதாவது உங்கள் 30 லட்சம் ரூபாயை விட இந்த 31 நாட்களில் இது 3 மடங்குக்கு மேலே கூடியிருக்கும், பெருகி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்ட் இஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் இஃபெக்ட்டுக்கு கூட ரிச் பீப்புள் ஒன்று கூட பண்ணுவாங்க. அதாவது இன்க்ரிமெண்டல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் ஒரு காரியத்தை செய்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி நான் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மேபி யூடியூப் சேனலே ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். ஆக்சுவலி ஒரு 150 வீடியோ போடுறது வரைக்கும், ஆக்சுவலி ஒரு 250க்கு மேலே வீடியோ போடுறது வரைக்கும் என்னோட சேனல் மானிட்டைஸே ஆகலை. ஆக்சுவலி 250 வீடியோ. ஓகே, அதுக்கு பிறகு ஏதோ ஒரு இங்கிலீஷ் லேர்னிங் வீடியோ இந்த சேனல் இல்லை, ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய சேனல். அதில் நீங்கள் இப்போ பார்த்தா 250 வீடியோ தான் இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் 200 மோர் தென் 200 வீடியோஸ் நான் ப்ரைவேட்டில் ஆக்கி போட்டிருக்கேன். ஓகே, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அந்த சேனலுக்கு இப்போ சூட் ஆகாததுனால நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் மோர் தென் 500 வீடியோஸ் அந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஓகே, மோர் தென் 250 வீடியோஸ் போடுறது வரைக்கும் என்னோட சேனல் மானிட்டைஸே ஆகலை. ஓகே, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. ஓகே, 250 வீடியோஸ். அதுக்கு பிறகு 1-2 இங்கிலீஷ் டீச்சிங் வீடியோஸ் வைரல் ஆச்சு. ஓகே, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சி, 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சி, வெரி ஃபாஸ்ட்டாக 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சி, இப்போ அது மோர் தென் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்துகிட்ருக்கு. ஓகே, மானிட்டைஸ் ஆச்சு. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஆக்சுவலி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்டு இருக்கும்போது, ஒரு ஹேபிட்டை, ஒரு ஆக்ஷனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு பாயிண்டில் அது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ சேம் லைக் தட் இதுக்கு கூட இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா 1% இன்க்ரிமெண்ட். தட் மீன்ஸ் 1% இம்ப்ரூவ்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். இதையும் நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலில் பல ஆஸ்பெக்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் உண்டு. மார்க்கெட்டிங் உண்டு, ப்ரொடக்ஷன் உண்டு, மேனுஃபேக்சரிங் உண்டு, உங்கள் ப்ராடக்ட் உண்டு. பல ஆஸ்பெக்டில் 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வரும்போது, அதோட பேக்கேஜிங்கில், அதோட குவாலிட்டியில், அதோட குவான்டிட்டியில், அதோட டைமிங் ஆஃப் டெலிவரியில் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வருவது. அதுபோல் லாங் டைமுக்கு ஓகே, முதல்ல உங்கள் ப்ராடக்ட் 50 பீசஸ் தான் விற்கிது அப்படின்னு வைப்போம். லாங் டைமுக்கு 2 years 5 years நீங்கள் அதை விற்கிறீங்க. ஓகே, 50 100 ஆகுது, 100 200 ஆகுது, 200 500 ஆகுது, 5 வருஷத்தில் 500 தான் ஆச்சு. இதில் நீங்கள் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஓகே 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் காம்பவுண்டிங் தான். அந்த 5வது வருஷம் ஆகும்போது சடன்லி, அதுதான் சில பிஸ்னஸ் பீப்புள் சடனாக க்ரோ ஆகுங்க. ஒரு சின்ன கடை தான் வச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பக்கத்தில் உள்ள லேண்டை வாங்கி ஒரு 5 மாடி பில்டிங்கில் அதே பிஸ்னஸை பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட சீக்ரெட் தான் கன்சிஸ்டன்சி. ஒரு லாங்கர் பீரியட் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றுறீங்க. டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் அதை சின்ன சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு பீரியட் ஆகும்போது இட் கோஸ் ஃபார் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத். உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும், உங்கள் சேவிங்ஸாக இருந்தாலும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரிச் பர்சன் ஆகணும்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் உள்ள இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, இந்த லாங்கர் பீரியட் நீங்கள் செய்வதையோ, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தையோ, நீங்கள் க்ரோ ஆவதையோ யாருமே நோட்டீஸ் பண்ண முடியாது, நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே அதை நோட்டீஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த டிப்பிங் பாயிண்ட் வரும்போது தான், அந்த எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் வரும்போது தான் எல்லாரும் உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கே
நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன் அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். காம்பவுண்டிங் எஃபெக்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை மாதிரி இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் சில டைமில் ரிப்பிள் எஃபெக்டையும் கொண்டு வரும். ரிப்பிள் எஃபெக்ட் என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஓகே பல இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். ஒரு ஹேபிட்டை நீங்கள் மாற்றுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங்ஸ் ஹேபிட்டை நீங்கள் துவங்குறீங்கன்னா அது உங்கள் மணியை மல்டிப்ளை பண்ண வைப்பது மட்டும் இல்லை, உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டை தரும். உங்களுக்கு பணம் இருக்குன்னு உள்ள ஃபீலிங் இருக்கும்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது மற்ற மக்கள்கிட்ட பாசிட்டிவாக டீல் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு கூடுதல் பிஸ்னஸ் உங்களுக்கு வரும். இதுதான் ரிப்பிள் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் பல இஃபெக்டை கொண்டு வருவது. அதுபோல் பல சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை கொண்டு வருவது. அதுபோல் கன்சிஸ்டன்ட் டூயிங் ஃபார் எ லாங்கர் பீரியட் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை கொண்டு வருவது. இந்த மூணையும் கம்பைன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி இந்த மூணும் கம்பைன் ஆகும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரிச் ஆவத, மில்லியனர் ஆவத, கோடீஸ்வரன் ஆவத யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. Till we meet in the next video, wish you all the best.